எல்லாருக்கும் வணக்கங்க. அஜய் டிவின்னு ஒரு டிவி இருக்கு. அந்த டிவில நானா நீ நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. கார்ப்பரேட்ல இருந்து வெளியேறி வெவ்வேறு தொழில் செய்வர்கள் ஒரு பக்கம், வெளியேறுவது சரியான முடிவு அல்ல அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்மிங் பக்கம் வரணும்னு ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு செஞ்சிருக்கேன். அதோட இணைப்பை விளக்க பகுதியில் கொடுத்துருக்கேன். அதை முதல்ல பார்த்துருங்க. ஒருத்தர் ஐடி வேலையில ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கிறோம். இது நமக்கான வாழ்வியல் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஆன்லைன்ல க்ளோத் செல்லிங் பண்றாங்க, இ காமர்ஸ் பிசினஸ். அடுத்ததா ஐடில இந்தியாவில் 2 வருஷம், அமெரிக்காவில் 12 வருஷம்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு 33 வயசுலேயே புருஷருக்கு நீரிழிவு நோய் வந்ததாலையும், பிள்ளைகள் 2 வீடு 4 காரு ஆடம்பர உடைன்னு நினைச்சு இதான் வாழ்க்கை, இதுக்கு மேல உலகம் இல்லைன்னு கிணத்து தவளையா வாழக்கூடாதுன்னு நினைச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆர்கானிக் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் செய்யறோம்னு ஒருத்தரும், அடுத்தது ஒருத்தர் ஐடில ஒர்க் பண்றது ஏதோ காலையில பள்ளிக்கு சென்று அங்க வாத்தியார்கள் சொல்றத கேட்டுட்டு மாலையில வீடு வர அதே ஃபீல், அதனால வேலையை விட்டுட்டு மாட்டுத் தீவனம் உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்யறதாவும், அடுத்தது ஒருத்தர் 18 மணி நேரம் 20 மணி நேரம் டாஸ்க் இருந்துகிட்டே இருக்கும், தன்னை பத்தியும் தன்னோட குடும்பத்தை பத்தி கூட நினைக்க முடியாது, அப்படி ஒரு என்கேஜ்டு லைஃப், எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மள லே ஆஃப் செஞ்சிடுவாங்க, அதுக்கு முன்ன நாமளே வேலையை விட்டு நின்றுட்டு ஃபார்மிங் பக்கம் போயிடலாம்னு இப்படி ஆளாளுக்கு ஒரு நியாயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததா கோபி அவர்கள், ஏங்க இங்க உங்களுக்கு சௌகரியமா இல்லைன்னா வேற ஒரு இடத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நாடி போக வேண்டியது தானன்னு கேட்டாரு. உடனே ஒரு நபர் குரங்கு வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்ச கதைன்னு புலிவாலோட குரங்கு வாழையும் சேர்த்து புதுசா ஒரு பழமொழியும் சொன்னாரு. அடுத்தது ஐடில ஒர்க் பண்ண ஒரு அம்மா, உணவு முறை சரியில்லாம போனதால எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்தது, அதனால நாங்க நல்ல உணவுக்காக வேண்டி பல தேடலுக்கு பிறகு நல்ல உணவு கிடைக்காம நாங்களே உணவு உற்பத்தி செய்ய தொடங்கிட்டோம்னு சொல்ல, ஏம்மா அதான் பல பேர் இயற்கை விவசாயம் செய்யறாங்களே, அவங்க கிட்ட வாங்கிக்க வேண்டியதானன்னு ஒரு கேள்வி கேட்க, அந்த அம்மா எல்லாரும் இதே நினைப்போட தெரிஞ்சா எப்படி மாற்றம் வரும்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்குள்ளவே ஒரு கட்டு. இதே போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்ல நம்ம கோபி அண்ணனும் செல்லாது, இந்த காரணத்தை எல்லாம் காரணமா எடுத்துக்க முடியாது, இதுக்காகவா வேலையை விடுவாங்க, இல்ல என் மனம் ஏற்க மறுக்கின்றதுன்னு சொல்லிட்டார். இந்த தொடர் முழுக்க இருந்த உரையாடல் மக்கள் மத்தியில எப்படி போச்சே ஆகியிருக்கும்னா, கார்பரேட் கம்பெனி போங்க லட்சங்கள்ல சம்பாதிங்கன்னு முட்டு கொடுக்குற மாதிரியே போயிட்டு இருந்தது. இந்த அஜய் டிவிக்காரன் இதே போல இயற்கை வாழ்வில குறை சொல்லி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷோ நடத்தியிருக்கான். அப்போதைய தற்கொலை தான், ஃபார்மிங் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப எதை தின்னுட்டு இருக்குன்னு தெரியல. செல்ஃப் சஸ்டெய்னிங்கா வாழறவங்க கொடுக்குற விளக்கம் எல்லாமே கட் செய்யப்பட்டு இருந்தது. அஜய் டிவி கட் செஞ்சா என்ன, நாம காணொலியை முழுமைப்படுத்தலாம். இங்க 2 தரப்புலையும் இருந்தவங்க எல்லாருமே கார்பரேட் தொழிலாளிகள் தான். இருந்தது என்னமோ 2 குரூப் தான். இதுல குரூப்ல டூப் மாதிரி மூணாவதா இன்னொரு குரூப் இருந்தது. கார்பரேட் வேண்டாம், இது நம்மளோட வாழ்வியல் இல்லைன்னு வெளியே வந்து ஏதோ ஒரு சொந்த தொழில் செஞ்சோ இல்லைன்னா இயற்கை விவசாயமோ செய்யறவங்க ஒரு குரூப். நான் கார்பரேட்லயே லட்சத்துல சம்பாதிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்கோம்னு ஒரு குரூப். அடுத்தது 2 கட்டம், கார்பரேட் டு ஃபார்மிங், அங்க ஒன்றும் முடியாம ஃபார்மிங் டு அகைன் கார்பரேட். இவங்க தான் இந்த குரூப்ல டூப். இதுல இருக்கிறவர் தான் நம்ம ஃபேஸ்புக் ஃபேம் அண்ணன் தவம் அவர்கள். கார்பரேட் வேண்டாம், இது நம்மளோட வாழ்வியல் இல்லைன்னு வெளியே வந்து ஏதோ ஒரு சொந்த தொழில் செஞ்சோ இல்லைன்னா இயற்கை விவசாயமோ செய்யறவங்களை பத்தி பார்க்கலாம். இவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல கிராமப்புறத்துல ஓடி ஆடி அப்பா கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில குடும்பமா விவசாயம் செஞ்சுட்டு அப்புறம் படிச்சு முடிச்சு ஒரு கார்பரேட் நிறுவனத்துல வேலைக்கு போனவங்க. இவங்களுக்கு தான் சுதந்திரம்னா என்ன, ஏதோ ஒரு கூண்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாம ஒரு என்கேஜ்டு வாழ்க்கைனா என்னன்னு வேறுபாடு தெரியும். அதனால மாடர்ன் ஸ்லேவரி அமைப்புல இருந்து வெளியே வந்து மேல சொன்ன இயற்கை விவசாயமோ சொந்த தொழில ஏதாவது ஒரு செயலை செய்வாங்க. அப்பாவும் மாடர்ன் ஸ்லேவ், தானும் மாடர்ன் ஸ்லேவா இருக்கவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் லைஃப்பை பத்தி ஒண்ணுமே தெரியாது. பெரும்பான்மையான நகரவாசிகள் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட குழந்தைகள் உணவுப் பொருள் சூப்பர் மார்க்கெட்ல தான் விளைவிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து நான் கார்பரேட்லயே லட்சத்துல சம்பாதிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்கோம்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி பார்க்கலாம். இவங்க எந்த மாதிரினா, வருமான நோக்கத்தோடு கஷ்டப்பட்டோ இல்ல ஆங்கிலம்ங்கிற ஒரு ஆணியை வச்சோ இல்ல ஏதாவது சிபாரிசு மூலம் யாரோட கையை காலை பிடிச்சோ வேலைக்கு சேர்ந்து ஆடம்பரமா வாழுறவங்க. இவங்கள இந்த இன்ஜினியரிங்ல சிஎஸ்சி அண்ட் இசி டிபார்ட்மெண்ட் காரங்க எல்லாம் பயங்கரமா சும்படிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரகம். மேலதிகாரி கிட்ட சிரிச்சு மழுப்பி திட்டினாலும் கொண்டாலும் தொடச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று செஞ்சு கம்பெனியை கதின்னு நாங்க ரைட் ரூட்ல தான் போறோம்னு அவங்களா அவங்களுக்கு ஒரு நியாயத்தை வகுத்துக்கிட்டு வாழ்றவங்க. உடனே பொங்காதீங்க, உங்க மூலம் தான் நாட்டுல ஒழுக்கம் கெட்ட, நடத்த கெட்ட, தவறான உணவு முறை, நைட் ஷிப்ட், ஒருவித மெஷின் லைஃப், இப்படி பலவிதமான அந்நிய நாட்டு முறையற்ற கலாச்சாரம் நம்ம நாட்டுக்குள்ள பழக்கி விடப்படுது. ஏதாவது ஒரு நாளை நீங்களே தேர்வு செஞ்சு பாருங்க, நாங்க விலங்குகளுக்கு சப்போர்ட் பண்றோம், பாருங்க நாங்க பொல்யூஷன் ஃப்ரீ சொசைட்டி உருவாக ஐடியா கொடுக்கறோம், பாருங்க நாங்க வானவில் கூட்டத்துக்கு முட்டு கொடுக்கறோம்னு ஏதாவது ஒரு அஜெண்டாவை தூக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தேவை பணம், அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வீங்க, அதானே? உங்களுக்கு சொசைட்டி பத்தியோ கலாச்சாரம் பத்தியோ இல்ல உங்க வருங்கால சந்ததி பத்தியோலாம் கவலை கிடையாது. இதுல சில பேர் வேணும்னா விதிவிலக்கா இருக்கலாம், அவ்வளவுதான். அடுத்த குரூப், அடுத்தது 2 கட்டம், கார்பரேட் டு ஃபார்மிங், அங்க ஒன்னும் முடியாம ஃபார்மிங் டு அகைன் கார்பரேட். இவங்க தான் இந்த குரூப்ல டூப். இதுல இருக்கிறவர் தான் நம்ம ஃபேஸ்புக் ஃபேம் அண்ணன் தவம்னு பார்த்தோம். நான் இதுக்காக முழு காணொலியே போட்டேன். தயவு செஞ்சு உங்களால முடியலன்னா பேசாம போயிடுங்க, புதுசா விவசாயம் செய்ய வரவங்களை கெடுக்காதீங்கன்னு. ஆனா திருந்தவே மாட்டேங்கிறாங்க. அண்ணே தவம் அண்ணே,
உங்க தலைமுறை பரம்பரை விவசாயம் செஞ்சவங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு உண்மையாவே தெரியாதா? இல்ல ஏதோ பேசணும்னு பேசுறீங்களா? விவசாயம் செஞ்சா பல கட்ட சிக்கல் வரும், ஆரம்பத்துல நட்டம் ஏற்படும், இப்படி எவ்வளவு பிரச்சனை இருக்கணும் தெரியும் தானே உங்களுக்கு. யாரோ ஒருத்தர் மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டு இன்ஸ்பயர் ஆகி நம்ம அண்ணனும் ஆர்கானிக் ஃபார்மிங் செஞ்சாராம். அப்புறம் நட்டம் ஆயிடுச்சான், அதுவும் 6 மாசம் இடைவெளியில. அடுத்தது அண்ணன் சொல்ற யோசனை 5 கோடி பேக்கப் வச்சுக்கிட்டு ஃபார்மிங் பண்ணணுமா? யார் நீ? பல விவசாயிகளுக்கு 5 லட்சத்துக்கு எத்தனை சைபர்னு தெரியாம உழைச்சு ஓடா போயிட்டு இருக்காங்கன்னு. நாட்டுல எந்த பொருளாதார பிரச்சனையை சரி கட்டணும்னாலும் விவசாயி வயிற்றுல அடிச்சா போதும், சரி கட்டிடலாம். அதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? அண்ணனுக்கு இயற்கை விவசாயம் அடி நாதமே தெரியல. அடுத்தது அண்ணனுக்கு ஆடம்பர வாழ்க்கையை திறந்துட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ முடியல. அப்புறம் என்ன இதுக்கு வரணும்? இங்க இன்னொரு கான்வர்சேஷன் முட்டிக்குச்சு. அதாவது ஃபார்மிங் செய்யறவங்க கார்பரேட் தொழிலாளிகளை பார்த்து ஏளனமா நினைக்கிறாங்களாம். அதாவது நீங்கெல்லாம் நவீன அடிமைகள், நீங்க நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, நாங்கெல்லாம் அப்படி இல்ல, ஃப்ரீ போர்டு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்கன்னு ஒரு புறம் ஒப்பாரி வேற. என்ன செய்யறது? என்ன சொல்லி கதறினாலும் அதுதான் உண்மை. நீங்க சுவாசிக்கிற காத்து நல்ல காத்து இல்ல, குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி இல்ல, பிளட் வந்தா குழந்தைக்கு பால் இல்ல, எல்லா உணவும் கலப்படும். இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா கோபி? இந்த கோபி இல்ல, இது வேற கோபி. ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட், ஒரு 50 லட்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்களால ஒரு வாய் சோறு நஞ்சு இல்லாம கலப்படம் இல்லாம உண்ண முடியுமா சொல்லுங்க? ஒரு நாள் வெட்டத்தை பார்த்து சுபான்னு வடிவேல் மாதிரி காலை கிளப்பிட்டு தூங்க முடியுமா? யாரோ விவசாயம் செய்யறாங்க, நமக்கு என்ன, காசு கொடுத்தா உணவுப் பொருள் கிடைக்க போகுது, அவ்வளவுதான் உங்க நினைப்பு. நம்ம நாட்டுல ஒவ்வொருத்தர் ஆடம்பரத்துக்கு பின்னாடியும் ஒரு விவசாயியோட வேர்வையும் ரத்தமும் சதையும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஒவ்வொரு விவசாயி தற்கொலை செஞ்சுக்கும் போதும் அது தற்கொலை இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்ச கொலைன்னு புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி? அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டா நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்னு கேட்காதீங்க. அதான் நம்ம நாட்டோட நிதிநிலை லட்சணம். நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர் தலைப்புல உணவு பத்தி அவ்வளவு தெளிவா சொல்லியிருப்பேன். நாம உற்பத்தி செய்யற உணவு தான் நமக்கு முழுமையான பலனை கொடுக்கணும்னு அடுத்து ஒரு காணொலியில வயல்ல இறங்கி வேலை செய்யும் போது அடிக்கிற வெயிலுக்கும் வாங்குற மூச்சுக்கும் வெள்ளைக்காரன் ஷூவையே நக்கிக்கலாம்னு கூட தோணும்னு சொல்லியிருப்பேன். சரி, எல்லாராலையும் உணவை உற்பத்தி செஞ்சுக்க முடியாட்டி நேரடியா போய் இயற்கை விவசாயம் செய்யறவங்க தோட்டத்தை பார்வையிடுங்க, அவங்க கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பேன். அந்த காணொலியெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, ஐடி இல்லைன்னா கார்பரேட் எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் உங்களுக்கு ஒரு growth இருக்கும். அதாவது டெவலப்பர், லீடு, மேனேஜர் இப்படி பொசிஷன் மாறிட்டே இருக்கும். ஈவன் நீங்க பிசினஸ் பண்ணா கூட உங்களுக்கு கீழே 2 பேர் இல்ல 4 பேர், அப்புறம் நீங்க வளர வளர 50 பேர்னு உங்களுக்கு கீழே வேலை செய்வாங்கன்னு அவர் யதார்த்தமா சொல்ல, நம்ம ஆர்கானிக் அண்ணன் பதார்த்தமா ஆமா ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா எதிர்கட்சிக்காரர் சொல்றது சரிதான்னு சொல்லிட்டார். கூடவே எனக்கு ஃபேமிலி புள்ள குட்டிகள் இருக்கு, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்கான்னு கேட்க, உடனே நம்ம குரூப்ல டூப் பண்ணணும், விவசாயத்துல முதல்ல டைம் இருக்கா, உங்களால விவசாயம் செய்யும் போது புள்ள குட்டிங்களை பாத்துக்க முடியுமான்னு கேட்டுட்டார். அப்புறம் ஒரு அம்மா, எல்லாரும் பணத்தை தான் பாக்குறீங்கன்னு சொல்ல, நம்ம தவம் பண்ணணும், பணம் இல்லைன்னா இங்க நிம்மதி இல்ல, நீங்க கூட பணம் அதிகமா இருக்கிற திமிர்ல தான் வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு அழ தொடங்கிட்டார். அப்புறம் அஜய் டிவிக்காரன் ஒரு டீ பிரேக் விட்டுட்டு அண்ணனை ஆசுவாசப்படுத்திட்டு அப்புறமா சூட் தொடங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கொஞ்ச நேரத்துல பணி நிரந்தரம் அது இதுன்னு டாபிக்கை வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. இங்க நம்ம இன்னொரு குரூப்பை பத்தி பேசணும். அதாங்க இந்த பர்மனன்ட் ஜாப்ல இருக்கிற அரசு ஊழியர்கள். இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் காணொலி போடலாம். அடுத்தது அங்க இருக்கிற ப்ரெஷர், அந்த யூகே யூஎஸ்ல இருக்கிற டைம் இங்க நைட் டைம், அதனால எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வருது. உடனே இன்னொரு தரப்பு நைட் ஷிஃப்ட் இல்லாத எவ்வளவு ஐடி ஜாப் இருக்கு, அதுக்கு மாறிக்கோங்க. இப்படி ஐடி சார்ந்தே பேசிட்டு இருந்தாங்க. அடுத்தது செல்ஃப் சஸ்டைன்டா இருக்கவங்க, ஒரு தற்புறமை பேசுறவங்க, அடுத்தவங்க பேச்சை கேட்காதவங்க, இப்படி அப்படின்னு அவங்கள குத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இவர். ஆமாப்பா, இவங்களால உன்னைய மாதிரி ஜாலரா அடிச்சு அங்க பொழப்பு ஓட்ட முடியல, அதான் வெளியே வந்துட்டாங்க, என்ன பண்ணலாம் அதுக்கு. அடுத்ததான் மதிப்பிற்குரிய இந்த அம்மா, தைரியம் இருந்தா வாங்க வந்து விவசாயம் செய்யுங்கன்னு சொன்னதும் உடனே நம்ம மேதாவிக்கு வந்தது பாருங்க கோபம். என்னது, அப்போ இவங்கள பார்த்தா கோழைகளா தெரியுதா, நாங்க என்ன சொம்பையானு கோபி ஆழ தொடங்கிட்டார். உங்க தைரியத்துக்கு பின்னாடி உங்க பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், உங்க தைரியத்துக்கு பின்னாடி நிலம் இருக்கும், தைரியத்துக்கு பின்னாடி ஊர் பிரிவிலேஜ் இருக்கும், தைரியத்துக்கு பின்னாடி கேஸ்ட் பிரிவிலேஜ் கூட இருக்கலாம். போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு லிஸ்ட் போட்டார் ஐயா கோபி. ஐயா, அவங்க சொல்ற தைரியம் என்னன்னா உழைப்பு. உழைக்கிறதுக்கு தனி தைரியம் வேணும். அந்த தைரியம் சாதாரண தைரியம் இல்ல, அசாத்திய தைரியம். புரியுதா? அந்த தைரியத்துக்கான ஊதியம் முழுமையா விவசாயத்துல கிடைக்காது. அந்த தைரியம் இல்லாம தான் அவர்கள் ஓடி வந்துட்டார். அடுத்தது இவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த பணத்தை அழிக்கிறதுக்காக விவசாயம் செய்ய வந்திருக்காங்களாம். அதே சமயம் உடன் இருக்கிற சொந்த பந்தத்தை எல்லாம் கெடுக்கிறாங்களாம் இவங்க. ஐடி கம்பெனி எல்லாம் போகாத, அங்க போனீங்கன்னா நாசமா போயிடுவ, எங்க கூட வந்து விவசாயம் செய்யணும் சொல்றாங்களாம். ஒருத்தர் ஒரு வழியில பயணம் செய்யறார், போற வழியில ஒரு முட்டு சந்தோ இல்ல பெரிய புதகுழியே இருக்கு, அதை பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு அதே வழியில பயணிக்கிற இன்னொருத்தர்கிட்ட, ஐயா அந்த பக்கம் போகாதீங்க, மாற்றுப்பாதையில போங்கன்னு சொல்றார். சரி, ஒருவேளை பொய்யா இருக்குமான்னு நம்பாம உன் பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்க, மறுபடியும் இன்னொருத்தர் வந்து, ஐயா பாதை சரியில்லை போகாதீங்கன்னு சொல்றார். நீ உண்மையாகவே புத்தி உள்ள மனுஷனா இருந்தா என்ன செய்வ? சரின்னு கேட்டுக்கிட்டு வேற பாதையில பயணிப்ப.
தற்குறித்தனமா யார் பேச்சையும் கேட்காம போனீங்கன்னா புதக்குழியில தான் விழுவ. இங்க புதக்குழிங்கிறது உங்களோட பிரச்சனைக்குரிய வாழ்வியல் தான். ஒரு போக்குவரத்தை தடை செஞ்சா உண்ண உணவு கிடையாது. ஒரு போர் வந்து மின்சாரம் தடை ஏற்பட்டால் நகரவாசிகளால் இயங்கவே முடியாது. டெக்னாலஜின்னு இன்னைக்கு இயற்கையை அழிச்சு தண்ணீர் அதல பாதாளத்துக்கும் வெப்பநிலை தாறுமாறாவும் உயர்ந்துகிட்டு இருக்கு. உங்க வருங்கால சந்ததிக்கு C+ ப்ரோக்ராமையும் பைத்தனையுமா சாப்பிட கொடுக்க போறீங்க? இல்லையே. கொரோனா வந்தது, ஃப்ளட் வந்தது, அடுத்து போர் வரலாம். எல்லாரும் உணவுக்காக எதை நோக்கி போவீங்க? IT செக்டரா? இல்ல தானே. அடுத்தது இன்னொருத்தர், எங்க அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல கூட ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் இருக்குங்க, ஆன விலை குதிரை விலை சொல்றாங்க, எப்படி வாங்க முடியும்னு அழுதுட்டு இருந்தாரு. உங்களுக்கு என்ன, காலையில சோத்து மூட்டை கட்டிக்கிட்டு போய் ஆல்ரெடி இருக்கிற கோடிங்க காப்பி பேஸ்ட் செஞ்சீங்கன்னா கூட மாசம் குறைந்தபட்சம் 50,000 சம்பாதிச்சிடுவீங்க. இல்ல உன்னோட ப்ராஜெக்டே வீணா போனா கூட 4 திட்டு வாங்கிக்கிட்டு தொடச்சு போட்டுட்டு ஈன்னு பள்ளி இழிச்சிட்டு சம்பளம் வாங்கிப்ப. அப்படியே ஏதாவது இயற்கை சீற்றம் வந்தா கூட ஓசில சோறு போட கிராமத்துல இழிச்சு வாய் விவசாயிங்க இருக்காங்க. ஆனா விவசாய மக்கள் விவசாயம் செஞ்சு அதுல மகசூல் எடுக்கிறதுக்குள்ள எத்தனை சவால் இருக்கு தெரியுமா? சொல்லி மாளாது, அவ்வளவு இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள படாத பாடுபடணும். அப்புறம் அந்த ஆர்கானிக் ஸ்டோர்காரங்க கூட விவசாயியா இருக்க மாட்டார். உங்கள யாரோ ஒரு நோகாத நோம்பு கும்பிடுற நயவஞ்சக நிறையா தான் இருக்கும். உழவர்கிட்ட இருந்து கம்மி விலைக்கு வாங்கி ஸ்டிக்கர் ஒட்டி அதிக விலைக்கு விற்கிற கார்பரேட் மூலையோட செயல்படும் கயவனா தான் கண்டிப்பா இருக்கும். அடுத்தது நாம இது போல நியாயத்தை எல்லாம் பேசினா உங்களால டெக்னாலஜி எல்லாம் வாழ முடியுமா? நீ இப்ப பேசுறது கூட சோசியல் மீடியா மூலம் தான். நாங்க இல்லைன்னா பேங்க் செக்டார் இயங்குமா? பன்னாட்டு பரிவர்த்தனை என்ன ஆகும்? நீங்க அலைபேசியில கதைக்க முடியுமா? இப்படி ஒரு பெரிய சுயபுராணமே பேசுவாங்க. ஐயா, இதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு கொரோனா காலகட்டத்திலேயே பலர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டைம் பீரியட்ல தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்தவங்க தான் அதிகம். நீங்க மேல சொன்ன தற்பரம கதையை ஒரு கிராமவாசிக்கிட்டயோ இல்ல ஒரு மலைவாழ் மக்கள் கிட்டவோ சொல்லுங்க, யாரா நீ கோமாளி அப்பள போடான்னு துரத்துவாங்க. உங்களோட இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர் தேவைதான், ஆனா இல்லாட்டியும் பரவாயில்லைன்னு சொல்ற மாதிரி, புரிஞ்சுதா? ஆனா பூவா இல்லாட்டி என்ன ராசா செய்வ? ஒரு நாள் இருப்பியா? ஐயோ, வேலைக்கு சாப்பிடணுமே, இல்லைன்னா ஏதாவது ஆகிடுமேனு பயந்து சாகுற கூட்டம் நீங்க. விவசாயம் தொழில் கிடையாது, அது ஒரு வாழ்வியல். தயவு செஞ்சு இது போல கண்ட வேலைகள் கூட விவசாயத்தை தொடர்பு படுத்தாதீங்க. உழவர்கள் உழவு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே சேவைகள். அவங்க உங்களுக்கு தான தர்மம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன, அவங்களே அறியாம செஞ்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அண்ணே தவா அண்ணே, மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட நான் தலை வணங்குறேன். உழவர்கள் மத்தியில் இருக்கிற பலவிதமான தாழ்வு மனப்பான்மையை நீங்க உடைச்சேரிய பல யோசனைகளை சொன்னவர். உதாரணத்துக்கு, உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் ஏன் அதை கடை தெருவில் விற்க சங்கடப்படணும்னு புத்தி சொன்னவர் நீங்க போய் இப்படி ஜகா வாங்கலாமா? போராடுங்கண்ணே. உங்க கூட வேலை பார்த்தவர் ஆடி கார்ல போனா நீங்க உண்டாய் கார்ல போங்க, போதும். உங்க நண்பர் ஐபோன் பயன்படுத்தினா நீங்க ஒரு ரெட்மி போன் பயன்படுத்துங்க. உங்க நண்பர்களோட பிள்ளைகள் IGCSE சிலபஸ்ல படிச்சா நீங்க 10 பைசா செலவில்லாம ஹோம் ஸ்கூலிங்ல படிக்க வைங்க, அதுவே போதும். விவசாயத்துல சாதிக்கணும்னா அதுக்கு முதல் தகுதி ஆடம்பரத்தை தவிர்க்கணும். அதை விட்டுட்டு கோபிநாத் கோட்டு போட்டிருக்கார், ஷூ போட்டிருக்காருன்னு புலம்பிட்டு இருக்காதீங்க. வேகாத வெயில்ல பாலைவனத்துல கருப்பு கலர் கம்பளி போத்திட்டு போனானா ஒருத்தன், அந்த கதை தான் கோபிநாத் அவர்களோட கதையும். ஒரு காலத்துல நல்ல சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர், இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்தவர். இப்போ அவர் பணத்துக்காக தன்னை, தன்னோட திறமைய, தன்னோட கொள்கைய, சுதந்திரத்தை அடமான வச்சவர், அவ்வளவுதான். இங்க நான் 2 விஷயத்த பதிவு செய்யறேன். விற்க முடியாத பொருளை உற்பத்தி செய்யாதீங்கன்னு சொல்ற ஐயா ஞானப்பிரகாசம் அவர்களோட கருத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு செயலாற்றுங்க. அடுத்தது, நீங்க டாக்டரோ இல்ல டிரைவரோ இல்ல கலெக்டரோ இல்ல கண்டக்டரோ, நீங்க கோட்டீஸ்வரனோ இல்ல தெருக்கோடியில் இருக்கிறவரோ, உங்களுக்கான உணவை நீங்களே உற்பத்தி செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. உங்களால முடிஞ்சா ஒரு மாடி தோட்டமாச்சும் வைங்க. இல்லையா ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லியாச்சும் உற்பத்தி செஞ்சு உண்ண தொடங்குங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கலாம். நன்றி.